ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிலே ஒன்று இருந்துச்சுல நமக்கு. இந்த 7 மாதம் எப்படி ஓட்டுனீங்க? ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் லுக் அப்பயே போஸ்ட் போட்டுட்டேன். ஓகே, இந்த படத்தில் ஆனால் என்னன்னா எல்லாருமே ரோல் என்னென்னலாம் கேட்கும் போது ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே அந்த கேங்கில் ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இவங்க படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கேரக்டரை. ஆக்சுவலாக பார்த்தா அவங்க வந்து லீக் ஆனதை, ஏன்னா ஏன் சீன் லீக் ஆச்சு. நெட்டை ஆன் பண்ணுறேன், மெசேஜ் வரிசையாக இருக்குது. எடுத்து பார்த்தா என்னோட ஃபுட்டேஜ். ஏன்னா ப்ரோ இந்த படம் வந்து எனக்கு ஷூட் ஆகஸ்ட்லயே டப்பிங்கே முடிஞ்சிருச்சு ப்ரோ. ஏன்னா தீபாவளி ரிலீஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளான்ல இருந்தது. ஆகஸ்ட்லயே டப்பிங்லாம் முடிஞ்சு படம் ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர் அதுக்கு முன்னாடி 1 இயர் தான் ஷூட் போனேன். ஸோ 1.5 இயர் கிட்ட வெயிட் பண்ணேன் படத்துக்காக. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தோஷமா இருந்துச்சுன்னா, அது என்னதான் லீக் ஆயிருந்தாலும் பார்த்தவங்க பார்த்தாலும் நிறைய பேர் அதை பார்க்கல. ஃபைட்லாம் ப்ரோ என்னன்னா அந்த கரண்ட் பாக்ஸ்லாம் வெடிச்சு நடந்து வருவார்ல சார், அதெல்லாம் நேர்ல பார்க்கும் போதெல்லாம் ரியலாவே மேக் பண்ணி பயங்கரமா. ஆமா, அது உண்மையாலுமே வெடிக்க வச்சாங்க பின்னாடி. ப்ரோ உண்மையா சொன்னா எதுக்குமே சார் டூப் போடல ப்ரோ. எல்லாமே சார் தான் பண்றாங்க. ஒரு ஷாட் கூட டூப் போடல. கண்ணால பார்த்தத சொல்றேன். ஃபைட் பயங்கர சுத்தி சுத்தி அடிக்கிறது அவரே தான் அடிச்சது. தங்கம் விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 965579 96557. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. வணக்கம் ஷாகுல் ப்ரோ. வணக்கம். சூப்பர் ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில். ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிலே ஒன்று இருந்துச்சுல நமக்கு. நம்ம படத்தில் நடிச்சிருக்கோம், வெளியிலையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நான் விஜய் சாரோட படத்தில் நடிச்சிருக்கேன், வெளியில் சொல்ல முடியாது. இந்த 7 மாதம் எப்படி ஓட்டுனீங்க? இல்லை நான் வந்து ஆடியோ லான்ச் முடிஞ்சோன்னே ரிலீஸ் எப்படியும் கன்ஃபார்ம். சரி, போஸ்டா போட்டீங்களே நீங்கள்? சாரி போஸ்ட் போட்டுட்டேன். ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் லுக் அப்பயே போஸ்ட் போட்டுட்டேன். ஓகே, இந்த படத்தில் ஆனால் என்னன்னா நான் பசங்க எல்லாருமே ரோல் என்னென்னலாம் கேட்கும் போது ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே அந்த கேங்கில் ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபைட்டர்ஸ் வருவாங்க அதுல ஒரு ஆளு அப்படிதான். ஏன்னா இவங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கேரக்டர் ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னு அவங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே சொல்லலை. ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். என்னடா இது நம்ம யார்ட்டையுமே சொல்லாமல் வச்சுருந்தோம். கடைசியில் பார்த்தா அவங்க வந்து லீக் ஆனதை, ஏன்னா ஏன் சீன் லீக் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளைமேக்ஸ் லீக் ஆச்சு, என் போர்ஷனே தனியாக லீக் ஆச்சு. படமாக ரிலீஸ் ஆகிற ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை, அந்த முன்னாடி நான் போய் அவங்கள்ட்ட பேசுறதுல இருந்தது, அந்த அக்ரிமெண்ட் பணம் வாங்குறது, கேஷ் வாங்குறதுல இருந்து எல்லாம் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் அப்படியே ரிலீஸ் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ தான் லீக் பண்ண சொன்னியான்னு கேட்டாங்க. வயிற்றுச்சல்ல இருக்கேன்டா. அது எப்படி ப்ரோ இருந்தது லீக்? ஃபுல் மூவி லீக் அப்படி? அதுவும் நான் கரெக்டா அப்ப தாய் கிழவி படத்துல இருக்கேன் ப்ரோ. தாய் கிழவில இருக்கேன். ஒரே ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நெட் ஆஃப்ல, நான் எப்பயுமே படம் பார்க்கும்போது நெட் ஆன்ல வச்சிருக்க மாட்டேன், எதுவுமே டிஸ்டர்பும் ஆக மாட்டேன். படம் பார்த்தா அது மட்டும் தான். ஸோ வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருந்துச்சு, அவன் ஃபோனையுமே எடுக்கல. இவங்க ஏதாவது சும்மா ஏதாவது தனியாக போட்டு அடிப்பாங்கல்ல அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். படம் முடிச்சுட்டு தான் வந்து ஃபோன் ஒரு நெட்டை ஆன் பண்ணுறேன், மெசேஜ் வரிசையாக இருக்குது. எடுத்து பார்த்தா என்னோட ஃபுட்டேஜ். ஓகே, எனக்கு ஒன்றும் ஹை குவாலிட்டியில் வந்திருக்கும் இல்லையா? அந்த எடிட் ரெஃபரன்ஸ் அப்படி போட்டோம், புரியல. ஏன்னா அதோட மதியண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் அடித்தேன். என்னென்ன இப்படி ஆயிடுச்சு, எப்படின்னு இது அப்படின்னு. எங்களுக்கே தெரிலடா ஷாகுல், நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, சரி விடு பார்த்துக்கலாம், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட சரி, ஆமாம், வேற நம்ம கையில் இல்லையே, எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஸோ அதனால ரொம்ப பிரேக் ஆகிட்டேன். எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு தெரில. சரி ஒரு வீடியோவாக பேசி போட்டுருவோம் தான் நான் ரொம்ப அந்த இதாகி ரொம்ப பிரேக்கான ஒரு வீடியோ போட்டேன். என்னன்னா யாருமே இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அதுக்காக அந்த வீடியோ போட்டேன். லீக் பண்ணது பண்ணிட்டாங்க, ஆனால் அதை யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா இன்னொன்று சாரோட ஒரு ஃபைனல் ஃபிலிம், ஒரு ஃபேர்வெல் ஃபிலிம், அவருக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணும். அதுக்கு நடந்ததுதான் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தோஷமா இருந்துச்சுன்னா, அது என்னதான் லீக் ஆயிருந்தாலும் பார்த்தவங்க பார்த்தாலும் நிறைய பேர் அதை பார்க்கல. அந்த ஒரு மெச்சூரிட்டியோட எல்லாருமே நாங்க இது வந்து அந்த எஃபோர்ட்டை வேல்யூ பண்றாங்க. அது ஏன்ட்டு ப்ரோ, என் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் யாருமே அந்த படத்தை பார்க்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸை தாண்டி நிறைய 2-3 பேர் வந்து ப்ரோ இன்னும் நாங்கள் படம் பார்க்கல, இன்னும் நாங்கள் படம் பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கணும். சீரியஸ்லி. ஆமாம், நிறைய பேர் வந்து இல்லை நான் இந்த படம் தப்பான முறையில் லீக் ஆயிருக்கு, தியேட்டர்ல அஃபிஷியல் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்கள் ஜனநாயகனுக்காக அப்படிங்கிற மாதிரி இருந்த ஸ்டாண்ட் எடுத்த எல்லாத்துக்குமே வந்து எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு தேங்க்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம், பெரிய அப்ரிசியேஷன் தான் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க டெவலப் ஆனாங்கன்னா தான் இந்த நிறைய லீக்கா
ஃபியூச்சர் மாதிரி லீக் ஆனாலும் அது இந்த படம் வந்து எனக்கு ஷூட் ஆகஸ்ட்லயே டப்பிங்கே முடிஞ்சிருச்சு ப்ரோ. ஓகே. ஏன்னா தீபாவளி ரிலீஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளான்ல இருந்தது. ஆமா. ஆகஸ்ட்லயே டப்பிங்லாம் முடிஞ்சு படம் ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர் அதுக்கு முன்னாடி 1 இயர் தான் ஷூட் போனது. ஸோ 1.5 இயர் கிட்ட வெயிட் பண்ணேன் இந்த படத்துக்காக. ஓ மை காட். ஸோ அந்த இது சரி ஓகே. பட் இப்போ சந்தோஷமா எப்போ வந்தாலும் சந்தோஷம். எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. தங்கம் எப்போ வந்தாலும் வேல்யூ தானே. அந்த மாதிரி சூப்பர் ப்ரோ. இல்லை என்னன்னா எனக்கு இந்த படம் வந்து நிறைய லைஃப் சர்க்கிள் மாதிரி ப்ரோ. இன்னொன்று மேனக்ஷான்னு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சார், அவர் வந்து திருமலையில இருந்து சாரோட இருக்காரு. ஓகே. மேனக்ஷா சார் வந்து எனக்கு வந்து காலேஜ் டைம்ல இருந்து நான் அவர்கிட்ட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அவர்கிட்ட நான் ஃபேஸ்புக்கில் பேசியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன், பர்த்டேனா விஷ் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ அவர் நான் இந்த செட்டில் தான் நேரில் பார்த்தேன். நேரில் பார்த்தோன்னா டேய் நீ என்ன இங்கே அப்படின்னு. அதோட இல்லை சரி இல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் தான் அப்படின்னு. நம்ம ரெகுலரா வாட்ஸ்அப் டிபில அவரு என்னடா இங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரி இல்ல நடிக்கிறேன் இங்க வந்துட்டேன் நீ அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி சாரோட போட்டோ எடுக்கிறது இங்க நடிக்கணும்னு அவ்வளவு நாளா ட்ரை பண்ணி கடைசியில இங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்டாரு. இங்க வந்துட்டியாடா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் அவர் ஃபர்ஸ்ட் டே அது மாதிரி பேசினாரு. பேசிட்டு இந்த சார் கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் அவர் என்னைய கூப்பிட்டாரு. மேனக்ஷா சார் கூப்பிட்டுட்டு என்னடா சொன்னார் சார் அப்படின்றார். நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபேஸ் ஃபேமிலியரா இருக்கு, அதனால தான் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ உங்கள்ட்ட சொன்ன மாதிரி அவர்கிட்ட சொன்னேன். அதோட சார் இப்படி பேசவே மாட்டார் யார்கிட்டையும், அவருக்கு ஏதோ மூஞ்சி வந்து யாரோ ஒரு அதனால பேசுறாரு, ரிசம்பிள் ஆயிருக்குது. ஸோ அதனால வந்து பெரிய விஷயம், அதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறத்துல இருந்து அந்த 5வது நாள்ல இருந்து எனக்கு டேர்னிங் மூமெண்ட் மாதிரி தான். அதுக்கப்புறம் ஏடிஸ் வந்து என்னை வந்து கேட்டாங்க, மதியம் தான் டேய் ஏன்டா இப்படி பண்ற, நான் என்னடா பண்றது, நான் என்ன பண்ணிட்டேன் சாரோட பவுன்சர் சாயனன்னு இருப்பாரு, அவரை கூப்பிட்டேன். ப்ரோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நான் ஏதாவது பண்ணேனா, இல்ல சார் தான் அவரை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுதான் கடைசியா பார்த்தது. பார்ப்போம், மேபி சக்சஸ் மீட்ல எனக்கு அவரை பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்கிரீன்ல சின்ன ஸ்பேஸா இருந்தாலும் சார் மனசுல நிறைய அதுதான் நம்மளுக்கு பாருங்க. எனக்கு அது வந்து அவர் கூட எனக்கு சீன்ல கூட பேச வாய்ப்பு கிடைக்கல. ஆனா எனக்கு அவரோட பர்சனல் இதுல எனக்கு இவ்வளோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு நான் நினைச்சே பார்க்கல அன்னைக்கு. என்னன்னா அன்னைக்கு நிறைய கேரவன் நின்றுச்சு. நான் என்ன இவ்வளோ கேரவன் நிற்கிது, சரி யாரும் பெரிய பெரிய ஆளுங்க யாரோ. அப்போதான் பார்த்தா இவங்க வந்திருந்தாங்க, அவங்க 3 பேரும் வந்திருந்தது. அதாவது அட்லி சார் வந்து அப்போ அவரும் பண்ணிட்டு இருந்தாரு அல்லு அர்ஜுன் சார் படம். இவர் நெல்சன் சார் வந்து அப்ப கூலி ரிலீஸ்க்கு இருந்துச்சு, ஜெயிலரும் சைமல்டேனியஸா போயிட்டு இருந்தது. ஆமா ஜெயிலர் 2 சைமல்டேனியஸா போச்சு. ஆமா ஆமா, ஏன்னா ப்ரோமோல அப்பவே விட்டாங்க, ரொம்ப இது ஏர்லியா ரிலீஸ்க்கு இருந்துச்சு. மேக்ஸிமம் கூலி தான் ரிலீஸ்க்கு இருந்துச்சு. ரொம்ப லோகி சாரோட ப்ராஜெக்ட்ஸ். ஓகே ஓகே. ஆமா அது வந்து லோகி சார் ப்ராஜெக்ட், இவர் ஜெயிலர் 2 ப்ராஜெக்ட். ஆமா ஆமா. அதனால வந்து அவங்க அவ்வளவு பெரிய டேட். ஆனா அங்க பார்த்தா சார்ட்ட வந்து தம்பிங்கடா அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அட்லீஸ்ட் நமக்கு பிரம்மாண்ட டைரக்டர் இதெல்லாம் நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு லைஃப் டைம் மூமெண்ட்ரா இதெல்லாம். ஒரு அது எப்படி சொல்றது, எப்பயுமே மனசுல ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த மொமெண்ட்லாம் வந்து தியேட்டர்ல இன்னும் சஸ்பென்ஸா வந்திருந்தா பயங்கரமா. ஆமா ஆமா. வினோத் சாரை பத்தி வந்துடலாமா? எப்படி அவரோட டைரக்ஷன், எப்படி சார் கிட்ட அவர்கிட்ட பேசணும்? சார் வந்து எப்படின்னா ரொம்ப ரிசர்வ்டு தான். ஆனா வந்து அவர் குனிஞ்சு தான் ப்ரோ நடப்பாரு. நம்ம பார்க்கலாம் மாட்டார். நானே வந்து பார்த்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னா தான் நிமிந்து குட் மார்னிங் சொல்லிட்டு திரும்ப கொண்டு போயிடுவாரு. சார் எப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசினது வந்து நான் இந்த செட்டுக்கு போனேன்ல, அந்த ஃபேக்டரி செட்டு போனோன்னு வந்து என்னை கூப்பிட்டாங்க, டே உன்னை இன்னும் சார் கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொல்லி மதியானம் தான் கூப்பிட்டு போனாரு. அதோட போனோன்னே டே சுரேஷ் தான் என் பேர், அங்க பாதி சுரேஷ் தான் சுரேஷ். இந்த மாதிரி எப்பெல்லாம் இந்த சைடு கேமரா இருக்கும் நீ வந்து படுத்துக்கணும், உன்னை யார் கூப்பிடுறாங்க, இந்த ஃபைட்டு முடிகிற வரைக்கும் 20 நாள் நீ இருக்க போற அப்படின்ட்டாரு. அவர் சொன்னதான் அந்த 20 நாள் எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆனது. ஃபைட் முடிகிற வரை நீங்க படுக்கணும், உனக்கு எப்பெல்லாம் கேமரா இந்த சைட்ல, அதாவது அந்த இடத்துல கண்டினியூட்டி அவ்வளவு நுணுக்கமா பாக்குறாங்க. அவர் என்னைய கூப்பிட்டு சொல்லிட்டாரு, உன்னை யார் கூப்பிடுறாங்க இல்லை கூப்பிடலன்னா இல்ல, நீ வந்து படுத்துக்கணும், கேமரா ஆங்கிள் இருந்து ஆக்சிஸ்ல இருந்து காஸ்டியூம் போட்டு வந்து படுத்துக்கணும், அப்படியே படுத்துக்கணும் அப்படின்ட்டாரு. அது என்ன அந்த கத்தி வேற குத்தி இருக்கு, நான் அதை வச்சுதான் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பேன். அதை வேற விஜய் சார் பார்த்து சிரிச்சாரு, என்னடா இது மெடலா வாங்கியிருக்கேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இவர் சத்யன் அண்ணன் வந்து எனக்கு அன்னபூர்ணியில கேமராமேன் சத்யன் அண்ணன் தான் அன்னபூர்ணியில அவர் பழக்கம். அதனால அவரும் இந்த செட்ல இருந்தாரு. அவர்லாம் இதை இப்படி பிடிச்சி ஆட்டிடலாம் போவாரு. இது என்ன இது 6 அழுத்தி அந்த மாதிரி வடிவேலுக்கு காமெடியில வர மாதிரிதான் இது. என்னை அந்த கத்தி எடுத்துட்டா அடையாளம் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும், எல்லாம் ரத்தத்தோடயே தெரியுமே அந்த செட்டு. ஸோ அப்படி இருக்கும். ஸோ வினோத் சார் அதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினது. ஆக்சுவலா இந்த பைக்ல இறங்கி பேசுவேன்ல ஒண்ணு காலை, அது என்னன்னா எனக்கு நான்
ஃபைட்டு முன்னாடியே பவர் பாண்டியன் மாஸ்டர் சார்ட்ட கிளாஸ் போயிருக்கேன் மாஸ்டர்கிட்ட. ம். ஸோ அங்கே வந்து ஃபைட்டர்ஸ்லேயே எனக்கு ஒரு 5-6 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய் சார் ஃபர்ஸ்ட் உள்ள போனோன்னே ஒருத்தர் நல்லா பாப் மெர்லி மாதிரி முடி வச்சு வருவான். ஆமா. அவன் என்னோட ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் அவன். அவன் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். பாய் என்ன பாய் அப்படின்னு நல்லா பேசுவான். அப்போதான் அவன் தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தான். ஐயோ நீ இந்த மாதிரி மாசம் பைக்கில் வர. வினோத் சார் வந்து என்கிட்ட வந்து அந்த பைக் ஓட்டி கூட்டிட்டு வரும்போது மைக்கில் சொல்ல டே ஹீரோ மாதிரி வரணும், மாசா வரணும் அப்படின்றார். அதோட அது மாதிரி என்ன அவரே இப்பெல்லாம் மாசா வர சொல்றாரு. நீ வந்து நார்மலா இறங்காத, காலை ஃப்ரண்ட்ல போட்டு இறங்குன்னு வினோத் தான் எனக்கு ஐடியா கொடுத்தான். அவனுக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் தான் எனக்கு அந்த ஐடியா கொடுத்தது. ஃப்ரண்ட்ல போட்டு இறங்கிட்டார். அதோட சரி ஓகே நம்ம வினோத் சட்டை கேட்டுருன்னு சொல்லி வினோத் சட்டை போய் சார் இந்த மாதிரி நான் இறங்குறது காலை ஃப்ரண்ட்ல போட்டு இறங்குவா அப்படின்னேன். போட்டுருவியா ஃப்ரண்ட்ல தூக்கி அப்படின்னாரு. அதெல்லாம் போட்டுருவேன் சார், கால் பழக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி ஓகே அப்போ பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட ஒரே டேக்ல முடிஞ்சது. ஒரே டேக் தான் அது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு திட்டு ஒண்ணு வாங்கினேன் அவர்கிட்ட. என்ன திட்டு? அந்த கத்தி வந்து அவர் பஜ்ரங் வந்து மானிட்டர் பார்க்கும்போது வேகமா குத்திட்டாரு. கரெக்டா வலிச்சிச்சு. அது மரம் தான், பாதி மரம். ஓகே. குத்துன வந்து கொஞ்சம் வலிச்சிச்சு. அதோட போய் நான் வந்து சொன்னேன் ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி அதோட அவங்க என் இடுப்புல ஒரு பஞ்சு மாதிரி கட்டி விட்டாங்க. ஓகே. அது என்ன ஆயிருச்சு, நான் பைக்கை விட்டு இறங்கினோன்னா சாண்டா கிளாஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு தனியா. டே மடையா எவன்டா அதை உனக்கு கொடுத்தது, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி என்னைய திட்டினாரு. இல்ல சார் சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன். சரி போ ஒன் மோர் அப்படி. அதுதான் ஃபர்ஸ்ட் டேக்கு அது இப்படி ஆயிடுச்சு. ஒன் மோர் சொல்லும் போது லைட்டு போயிடுச்சு, சூரியன் மறைச்சிட்டாரு கிளவுடு. அதோட ஒரு எனக்கு அந்த சாட்டுக்காக ஒரு 10 நிமிஷம் எல்லாம் வெயிட் பண்றாங்க. அதோட நான் போய் சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் அப்படி. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து எடுத்ததான் இந்த நம்ம படத்துல. அது ஒரே டேக்ல டக்குன்னு முடிஞ்சு. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே, அது இதெல்லாம் போல ஆங்கிள்லாம் மாத்தி ஒரே டேக் இப்படி வந்து நின்று இறங்கி அப்படியே ஒரே டேக். அது ஒரே டேக்லயே முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த பணத்தை வாங்கி பண்ற இடத்துல ஒரு திட்டு வாங்கினேன். என்ன பண்ணீங்க? அது இப்படி வாங்கி இப்படி தட்டி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். அந்த இடத்துல ஏதோ சம் எரர் ஆயிடுச்சு. அதனால ஒன் மோர் போனாங்க. டே பண்ண மாதிரியே அப்படியே பண்ணிடு, எந்த சேஞ்சஸும் இல்லடா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை தடவி கொடு அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், அடுத்த டேக்ல வந்து பணத்தை வாங்கி தடவி கொடுனா என்ன நீங்களே சொல்லுங்க. இதுதான் பண்ணேன். அதோட அவர் வந்து டேய் மடையா அவர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மடையா எருமை கரெக்டா தானே பண்ணேன், எதுக்கு இப்ப மாத்தி சூப்பரா பண்ணியடா பணத்தை தடவி கொடுறா அப்படின்னாரு. அதோட தேர்ட் டேக் திரும்ப வந்து இப்படி வந்தேன். அதோட டேய் ஒழுங்கா பண்ணியடா ஃபர்ஸ்ட் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி, என்னடா லூஸ் மாதிரி தெரியல சார் ஃபர்ஸ்ட் டேக்ல. அதோட வந்து ஏடி அசோக் அண்ணன் தான் அவர் வந்து சொன்னாரு, ஷாவுல் நீ ஃபர்ஸ்ட் ஒண்ணு பண்ணில பணத்தை எப்படி அது திரும்ப பண்ணு, அதை தான் அவர் அப்படி கேட்கிறாரு. அதோட இந்த டேக் வாங்கி இப்படி பண்ணேன். தாண்டா அப்பையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். 2 டேக் வேற எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லி மடையாதான். அதுக்கப்புறம் ஷூட்டு முடிச்சு லாஸ்ட் டே அப்ப சார்கிட்ட போய் சார் இந்த மாதிரி என்னை ஞாபகம் இருக்கா, நான் முன்னாடியே சாரை பார்த்துருக்கேன். ஓகே. நேர்கொண்ட பார்வை டைம்ல டீம் இன்டர்வியூல நான் தான் இருந்தேன். நான் சுரேஷ் அந்த சார்ட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ அதை போய் சொன்னேன், சார் அப்போ நான் ஒர்க் பண்ணேன், என்ன நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஓ அப்படியாடா, சரி எனக்கு தெரியும் ஞாபகம் இல்லடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் என்னையோட முடியுது, ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதில் ஆமால உனக்கு இன்னைக்கு முடியுதுல்ல, சரி ஓகேடா அடுத்த படத்துல பார்ப்போம் சூப்பர் ஓகே ரைட் டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் ரொம்ப பேச மாட்டாரு. ஸோ இதுதான் அவரோட நம்மளுக்கு இந்த மெமரிஸ். நிறைய மெமரிஸ் வச்சிருக்கீங்களே ஜனநாயகன் படத்துல. நிறைய இருக்குங்க. நான் வந்து நாசர் சாரை ஷூட் எடுக்கும் போது அதுவும் பார்த்தேன், சுனில் சாரை பார்த்தேன், பூஜா ஹெக்டே மேம பார்த்தேன். இதுதான் நான் முதல் நாள் பார்த்தேன். அவங்கள முதல் நாள் பார்த்தது வந்து என்னன்னா அந்த ஒரு வீடு செட்டு தான். நான் ஃபர்ஸ்ட் டே 1 ஆக்சுவலா இந்த ஃபேக்டரி செட். உங்களுக்கு ஷார்ட் இல்லனா நீங்க மத்த டேஸ்லயும் போயிருவீங்க, செட்டுக்கு போயிட்டு ஜாலியா பார்த்து. இல்ல மத்த டேஸ் செட்டுக்கு போறதுல அங்க நடக்கும். ஓகே. வேற சீக்வென்ஸ் அங்கங்க நடந்துட்டு இருக்கும். சத்தியமாமா காலேஜ்ல நான் கூட்டு போறதும் நடந்துச்சு, அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனும் நடந்துச்சு. இது வந்து என்னன்னா எனக்கு ஒரு நாள் வந்து நான் ஆக்சுவலா வந்து படத்துல இந்த சீனா வரும், மித்தபடி டிஜே மமிதா அவங்க இருக்கும் போது நானும் மோனிஷாவும் ஒரு லைன் ஒரு தனியா பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று ஓடிட்டே இருக்கும். அது என்னன்னா ஒரு வீடு மேல நின்று மமிதாவும் டிஜேயும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நானும் மோனிஷாவும் கீழே நின்று பேசிட்டு இருப்போம். ஓகே. ஸோ அந்த வீடு தான் வந்து இவங்க பூஜா ஹெக்டே மேம் வந்து சைன் வாங்க சொல்லி கேட்பாங்க. ஓகே. கையெழுத்து போடு, இதெல்லாம் அன்னைக்கு ஒரே நாள்ல ஷூட் பண்ண சீக்வென்ஸ்.
ஓ நல்லதுக்காக சொல்றேன் அப்படின்னு அது அந்த ஒரே நாள் சூப்பர் sequence. சூப்பர். ஸோ அதனால அந்த செட்டு போனப்ப இந்த சீன் எடுக்கும் போதும் நான் இருந்தேன். So எல்லாரையும் பாத்திருக்கீங்க நீங்க, ஜனநாயகன்ல இருக்கிற ஒட்டுமொத்த காஸ்டியூம் குரூவையும் இவங்க பாத்திருக்காரு. ஆமா நிறைய சீன் பார்த்தேன். அதே மாதிரி அந்த தியேட்டர் சீன் நான் சொன்னேன்ல, அதுவும் நான் இருக்கும் போது எடுத்தாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் அங்க. சூப்பர் தலைவா, சம ஸ்டோரியா இருக்கே. இப்போ படத்துக்கு சும்மா படம் பார்க்க போலாம் போலயே. செட்டு அந்த ஷூட்டிங் லைவ் ஸ்பாட் இது பாக்குறதுக்கே போலாம். அது அவ்வளோ சூப்பர். ஃபைட் எல்லாம் ப்ரோ என்னன்னா அந்த கரண்ட் பாக்ஸ் எல்லாம் வெடிச்சு நடந்து வருவார்ல சார், அதெல்லாம் நேர்ல பார்க்கும் போதெல்லாம் ரியலாவே மேக் பண்ணி பயங்கரமா. ஆமா அது உண்மையாலுமே வெடிக்க வச்சாங்க பின்னாடி. உண்மையாலுமே அது செட் பண்ணி வெடிக்க வச்சாங்க. ஸோ அது பார்த்தோன்னே முடிவு பண்ண அவர் அந்த நடந்து இப்படி வரும்போது அதெல்லாம் ஓகேடா இது வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆகும். ஆனா தியேட்டர்ல படத்துல அந்த ஒரு டிரான்சிஷன் நடக்கும்ல பிரகாஷ்ராஜ் சார் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆமா ஆமா ஆமா, அது அன்எக்ஸ்பெக்டட். ஆமா அந்த இது வெடிச்சோன்னா அவர் நடந்து இப்படி வரும்போது இப்படி ஊதி இப்படி பண்ணிட்டு நடந்து அந்த கெட்டப்புக்கு மாறுவார்ல, அப்படி ஒரு டிரான்ஸ்மிஷன் ஒண்ணு எடிட்ல போட்டிருப்பாரு, பிரதீப் ராவ போட்டிருப்பாரு. ஆமா பயங்கரமா இருந்துச்சு. அது அவர் சும்மா நடந்து வரும்போது பயங்கரமா இருக்கும். இது எல்லாமே அங்கதான் நடந்துச்சு. ஐ எம் கம்மிங், அப்புறமேட்டு அந்த செல்ஃபி மூமெண்ட், நாங்களாம் அங்க படுத்து கிடப்போம். ஆமா எல்லாம் ஒரே அந்த ஃபேக்டரிக்குள்ள தான் நடந்தது. சேம் காஸ்டியூம் அதுதானே. ஆமா கரெக்ட். அதுதானே பார்த்தா என்ன பின்னாடி நம்மலாம் படுத்துறோம், ஏதோ கூட்டமா நிக்குது. இன்டர்மிஷன் போடும்போது அந்த செல்ஃபியோட தான் இன்டர்மிஷனே போட்டாங்க. அதெல்லாம் அங்கதான் பார்த்தது. அது எல்லாமே அங்க அந்த அந்த ஃபைட் தானே உங்களுக்கு படத்துல மேஜர் போர்ஷன். அப்புறம் அந்த ப்ரோ உண்மையா சொன்னா எதுக்குமே சார் டூப் போடல ப்ரோ. எல்லாமே சார் தான் பண்றாங்க. ஒரு ஷாட் கூட டூப் போடல. இது நான் கண்ணால பார்த்தத சொல்றேன். அவர் பயங்கர சுத்தி சுத்தி அடிக்கிறது அவரே தான் அடிச்சது. என்ன சொல்றீங்க? ரோப் போட்டு. ஓகே. பைக் ஸ்டண்ட்டும் அவர் தான் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் அது பண்ணும்போது கையில சர்க்கிட்டே வர்றது சொல்றீங்களா? அவர் தான் பண்ணாரு. அது ஒரு ஷீட் மாதிரி போட்டு இங்க இருந்து இழுப்பாங்க சார், இப்படி வந்து பைக் அங்க இருந்து ஓட்டிட்டு வந்துருவாரு. ஓகே. ஓட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி லைட்டா ஒரு இது ஜர்க் மட்டும் கொடுத்துட்டு அதுல இப்படி காலை வச்சிருப்பாரு, இப்படி போறது அதெல்லாம் வந்து எல்லாம். அவர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பைக் ஓட்டிட்டு வந்து இப்படி லைட்டா ஒரு ஸ்கிட் மட்டும் கொடுக்கணும். அது பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, கையில அடிபட்டுருச்சு, என்ன ஸ்ராச்சிருச்சு. திரும்ப அடுத்த டேக் அவரே அதை திரும்ப கையை கழுவிட்டு திரும்ப பண்ணாரு. எக்கச்சக்கமா பாத்துருப்பாங்க. ஆமா அவரு அதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அது அவரே பண்ணாரு. இந்த பாக்ஸ்குள்ள போய் ஒளிவாங்கல்ல அடியாளுங்கெல்லாம். ஆமா ஆமா. அப்போ வந்து அங்க இருந்து எல்லாம் ஓடி வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, ஒரு ஃபைட்டர் வந்து ஆன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்தாரு. அது அங்க சும்மா ஒரு இதுக்காக ஓடி. அதோட விஜய் சார் கட்டு சொல்லி முடிச்சோன்னே யாரா அது ஆன்னு கத்திட்டு ஓடுறது அப்படின்னு இந்த இது இப்படி அவர் பண்ணி காட்டினாரு, அதை இமிடேட் பண்ணி காட்டினாரு, சிரிச்சாரு. அதை பண்ணிட்டு யாரா அது அப்படின்னு. அதோட அந்த ஃபைட்டர் சார் நான் தான், அவர் சீனியர் ஃபைட்டர் தான், நான் தான், நீங்க தானே அது அப்படின்ட்டு. அதோட சார் அதை வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சிரிப்பார்ல அந்த மாதிரி சிரிச்சாரு. விழுந்து விழுந்து சிரிக்கிறது ப்ரோ. அந்த ஃபைட்டரோட சவுண்ட் ஒரு மாதிரி குழந்தை கத்திட்டு ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு, செம சிரிப்பு. அவரும் பயங்கரமா சிரிச்சாரு அந்த இடத்துல. அதை அவர் செஞ்சு காட்டினாரு. அந்த மூமெண்ட்லாம் கண்ணால பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மூமெண்ட்லாம் மறக்கவே முடியாது ப்ரோ. நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னன்னா, இப்போ ஜனநாயகனுக்கு வந்துருவோம், படத்துக்கு வந்துடலாம். லாஸ்ட்ல அந்த அனிருத் ஒரு பாட்டு ஒண்ணு போடுவாரு, நீங்க வேற அதை எல்லாருமே அழுதுட்டாங்க. செலிபிரிட்டி ஷோ போட்டுருந்தோம் நம்ம சேனல்ல இருந்து, எல்லாம் அழுகுறாங்க. என்னன்னா விஜய் சாரோட ஃபேனா இல்லாதவங்க கூட அந்த அந்த அவரோட பழைய படங்கள்லாம் போட்டு பார்க்கும்போது கூட ஒரு மாதிரி கலங்கிடும். எனக்கு அஜித் சார் பிடிக்கும், அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி கலங்குது. ஆமா இப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் சினிமா விட்டே போறாருல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுது. எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படிதான் இருக்கும். அதே தம்பி ஞாபகப்படுத்துறீங்க. சொல்லுங்க சார். அது படம் பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸோட இன்கிரிடியன்ட்ஸ் எப்படி ப்ரோ இருந்துச்சு? அவர் ஃபர்ஸ்ட் அந்த குஷி சீன் வந்துச்சுல, அதுல இருந்து இப்படி குதிக்கிறது. அப்பயே வந்து என்னடா, ஏன்னா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட், அவரை மட்டும் கலர்ல காட்டுவாங்க. என்னன்னா அந்த ஸ்டார்டம் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் ஒரு டான்ஸ் ஆடி இவ்வளவு தூரம் நம்ம எல்லாருமே என்டர்டெயின் பண்ணி, ஏன்னா நம்ம அந்த படம் வருதுன்றது அந்த 1 month ஃபுல்லாவே நம்ம தாட்ஃபுல்லா அவரோட படம் அது மாதிரிதான் இருக்கும். அந்த ஒரு நல்ல என்டர்டெய்னரை மிஸ் பண்றோம். நல்ல டான்ஸ், பயங்கரமான டான்சர். அதாவது இப்போ எல்லா விதத்துலயுமே காமெடி, ரொமான்ஸ், ஃபைட், டான்ஸ் எல்லாத்துலயுமே கியூட் ரியாக்ஷன். ஐயோ அது எப்படி சச்சின்ல எல்லாம் எவ்வளவு பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம். அது எல்லாமே வந்து மிஸ் பண்றோம். அஃப்கோர்ஸ் FDFS வந்து இப்ப தலைவர் இருப்பாரு, உலக நாயகன் தலை எல்லாம் இருப்பாங்க. ஆனா தளபதிக்கான அந்த FDFS அவர் மட்டும் தானே கொடுக்க முடியும். அது வந்து இப்ப இல்லைன்னு நினைக்கிறப்ப ரொம்ப இதா இருக்கு. ஆஸ் அ ஃபேனா, ஆஸ் அ ஒரு சினிமா பர்சனா, ஒரு ஆக்டரா
ஓகே. ஆனா அவர் இப்ப வேற ஒரு பாத்வே சூஸ் பண்ணி அதுல சக்சீட் அதான் திரையை விட்டு தரைக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன நம்ம முன்னாடி நம்ம 1 month அது மாதிரி பண்ணுவோம். இப்போ ரெகுலரா நம்மள ஃபாலோ பண்ண வைக்கிறாரு. டெய்லியுமே பார்க்க வச்சிடலாம். டெய்லியுமே பார்க்க வைக்கிறாரு. பசங்க எல்லாம் வீடியோ சட்டமன்ற சபை வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் மூலியமா நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ உண்மையிலுமே எனக்குமே பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் சுத்தமா கிடையாது. எனக்கும் bro. ஆனா அவர் சார் வந்ததுக்கு அப்புறம் நிறைய நான் வந்ததுக்கு பார்க்கிறேன். அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸே வந்துச்சு. நிச்சயமா ஓகே, சொல்லிதாகணும். அதில் சக்சீட் பண்றாரு. அவருக்கு வேற ஒரு இடம் ஒன்று யூனிவர்ஸ் டிசைட் பண்ணி வச்சிருக்குது. ஸோ அதை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. எனக்கு இப்பயுமே அவரை திரும்ப ஒரு மீட் பண்ணணும்னு ஒரு ஆசையா இருக்குது. ஏன்னா அவர் இந்த ஜனநாயகன் மூலியமா எனக்கு நடந்துச்சு. திரும்பி ஜனநாயகன் மூலியமாவே ஒரு சக்சஸ் மீட் ஏதோ ஒன்று நடந்தா எனக்கு தெரிஞ்சு சார் அந்த படத்துல இடத்துல நடிச்சிருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏதாவது ஒரு சின்ன அன்பளிப்பு மாதிரி ஏதாவது கூப்பிடுறது ஃபங்க்ஷன் எனக்கு கை கொடுத்தாலே போதும். கை கொடுத்துனா அவர் ஒரு ஹக் பண்ணா போதும் எனக்கு. அது பார்ப்போம், மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அதை. ஏன்னா இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. திரும்ப எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு ப்ரோ. இந்த படமே எனக்கு நிறைய தடைகளை தாண்டி தான் ப்ரோ ஒரு விஷயம். எனக்கு இந்த படம் கையை விட்டு போயிடுச்சு. Okay. Almost. ஒரு நாள் நான் நடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமே போயிடுச்சு. ஓகே. இது யாருக்குமே இது நடக்குமான்னு தெரியல. இதை நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் நேரம் அந்த கோவலம் ஒரு நாள் நடந்துச்சுன்னு சொன்னேன்னா அந்த வீடு ஷூட் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு டேட்டு நம்மளுக்கு டாக்கி போர்ஷன் இருக்குன்னு சொன்னாங்களே, அது எதுவுமே இல்லையே, என்னடா இது அப்படின்னு சொல்லி நான் மதியம் எனக்கு அடிச்சுட்டே இருந்தேன். அவரும் வந்து இந்த சொல்கிறேன் கொஞ்சம் இதாகிட்டே இருந்துச்சு. நவம்பரில் போயிட்டு வந்துட்டு ஒன்றுமே கால் வரல. டேட் சீக்கிரமே வரும்ட்டாங்க. ஒன்றுமே வரல. எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் தான் டிசம்பரில் தான் கால் வந்துச்சு. வந்து இந்த மாதிரி உனக்கு டேட் வரும் அடுத்த வாரம் ஷூட் பண்ணணும்னா எனக்கு மனசு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. அதோட ஷூட்டிங்ஸ் போயிட்டு என்னென்ன 10 நாளாக கால் பண்ணேன், இருக்கவே இல்லை. இல்லடா ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. திடீர்னு சார் நடுவில் ஒரு நாள் அந்த சுரேஷ் கேரக்டர் வேணும்ட்டாரு. ஸோ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அந்த இதில் சார் வந்து வேற ஒரு ஆளை சூஸ் பண்ணி அந்த இடத்துல நடிக்க வச்சிட்டாரு அப்படின்ட்டாங்க. ஆனால் அது பிளர் ஷாட் தான். உங்களுக்கு தெரியும் அந்த படம் வந்து என்னோட காஸ்டியூம்லாம் கொஞ்சம் செக்குடு ஷர்ட்டாக தான். செக்குடு ஷர்ட். ஆமா, ப்ளூ கலர். பைக்ல போகும்போது கூட ப்ளூ கலர் எல்லாமே ப்ளூ. அதுக்கு முன்னாடியும் இந்த கிளாஸ் ரூம்லயும் ஒரு செக்குடு ஷர்ட் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஸோ அதோட வேற ஒரு ஆள் வச்சு நடிக்க வச்சுட்டாங்க அந்த இடத்துல ஒரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு என்னென்ன சொல்றீங்க, எனக்கு அது கூட இதில்லடா உனக்கு என்ன சொல்றது தாண்டா எனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்புறமேட்டு என்கிட்ட அந்த மெசேஜை காமிச்சாரு. ஒரு 2 days பேக் வந்து என்னோட போட்டோவும் அந்த இன்னொரு பாயோட போட்டோவும் அந்த ஒரு சீன் பண்ணான்ல, அது ஆக்சுவலா ஆனா பிளர் தான். மேபி அது ஆனா படத்துல வரல அந்த ஷாட். அதை எடுத்துட்டாங்களா இல்ல பிளர்ல தான் அது எடுத்தது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் அது. ஸோ அதனால வந்து அந்த என் ஃபோட்டோவும் அந்த ஃபோட்டோ போட்டு இல்லை இந்த சுரேஷ் கேரக்டருக்கு யாரை கூப்பிடலாம், நம்ம ஓல்டு சூஸ் பண்ண ஷாகுலா இல்லை இந்த பையன் கூப்பிடலாமான்னு கேட்டப்ப உடனே சார் வந்து ஓல்டு ஒன் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அப்படிதான் நான் வந்து அங்கே நின்றுருக்கேன். திரும்ப அதுலேயே ஒரு பெரிய போராட்டம் போயிருக்கு. பெரிய போராட்டம் போயிருக்குது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நான் செட்டுக்கே போயிட்டேன். சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. ஜனநாயகன் பண்றேன், ஒரு சூப்பர் நாயகனா. ஜனநாயகன் எனக்கு ஒரு மைல் ஸ்டோனா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சுரேஷ்னு ஒரு கேரக்டரோட நடிச்சது நான் இந்த படத்துல நேமோட வெளியில வந்தது அப்படிங்கிறது பெரிய விஷயமா தான். அடுத்தடுத்து முயற்சி பண்ணுவேன் கண்டிப்பா. நிறைய படங்கள் பண்ணுங்க. சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணுங்க, வெற்றி படங்களா பண்ணுங்க. நிறைய ஜாலியா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுங்க சினிமால. கண்டிப்பா வாழ்த்துக்கள். முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பா. தேங்க்யூ கௌதம் ப்ரோ. தேங்க்யூ so much ப்ரோ. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.